வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு ட்ரெய்லர் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெய்லரை பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் பீரியாடிக் போர்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுலேயாச்சும் இப்போ கரண்ட் போர்ஷன் காட்டுறாங்களான்னு பார்ப்போம். ரெடி 3, 2, 1 கோ. நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கே நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. விருந்தருந்த வாரீரோ, சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. திருவோட ஃப்ரேம்ஸ் செம்ம ஒரு கிளாஸியான ஃப்ரேம்ஸாக இருக்குது எல்லாமே. 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். வட்சன் இவர் என்னைக்கு அப்போஸ் பார்த்து இவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் முன்னாடி கைதியில் வந்திருப்பாரு. டிஎஸ்பி செம்ம. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? அறுபத்தியன் சிரம் மண்டுருண்டாலும் உருளும், உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. ஆனால் கன்ஃபார்ம் ஆக்ஷன் கன்ஃபார்மாக இருக்குது. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்க்கப்போ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறப்ப. பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது டிஎஸ்பியோட மியூசிக். நான் பயந்துகிட்டே இருந்தேன், அந்த கங்குவா அந்த மெயின் தீமை வச்சு ஓட்டிடுவாருன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பட் டிஎஸ்பியோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சீனும் எலிவேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் திருவோட கேமரா அவர் ஃப்ரேம்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு இதில் பிரச்சனையாக என்ன இருக்குன்னா விஎஃப்எக்ஸ் தான். ஃப்ரேம் எவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தாலுமே சரி, விஎஃப்எக்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அது பிசறு தட்டுறதுனால அது வந்து நமக்கு வந்து ஃப்ரேமே நான் கெடுக்கிற மாதிரி இருக்குது. அது அண்ட் மேக்கிங்காக பார்த்தீங்கன்னா சிவாவோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இல்லை, இதுக்கு ரொம்ப கிராண்டியராக பண்ணியிருக்காரு சிவா. அண்ட் சூர்யாவோட ஆக்டிங், அவர் அந்த கண்ணில் காட்டுற பவராக இருக்கட்டும் சரி, அவர் ஆக்டிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஏன்னா டைலாக்காக இந்த ஒரு இடத்துல மட்டும் என்னன்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் அறுபத்தியன் சிரம் மண்டுருண்டாலும் உருளும், உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. இந்த இடத்துல மட்டும் என்னன்னா அந்த ஆக்சென்ட், அந்த வந்து தமிழ் பேசுகிற அந்த பீரியாடிக் தமிழ் பேசுகிற ஆக்சென்ட் மட்டும் கொஞ்சம் இங்கே மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஸ்டக்காகி பேசுகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் படத்தில் ஒரு நல்லா வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா பீரியாடிக் போர்ஷன் அதுவும் சிவா எடுக்கிறாரு. அண்ட் இந்த இதுலேயுமே இன்னும் மாடர்ன் போர்ஷன் காட்டவே இல்லை. அதில் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குமான்னு தெரியல. அண்ட் நீங்கள் எல்லாருமே போய் ட்ரெய்லர் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பை.